இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அதனால் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, முருகனுக்கு உகந்த நாள், கோயிலுக்கு போவோம், விளக்கு தீபம் போடுவோம். பாசி பயிறு சாப்பாடு இன்றைக்கி. அரிசியும் பாசி பயிரும் ஒன்றா ஊற வச்சுக்கலாம். தெரியுதா? சரிக்கு சரி. ஒரு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் பாசி பயிறு ஊற வச்சுக்கிறோம். ஊட்டுறோம். அதுக்கு தேவையான இது பொருள் தக்காளி, வெங்காயம் வெட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். காய்ஸ், இது பாருங்கள், பூண்டு பல், சின்ன வெங்காயம், தக்காளி வெட்டி எடுத்துக்கிட்டோம். காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தோம்னாக்கா, இந்த தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு 3 வரமிளகா போட்டு நல்லா வணக்கியிருக்கிறோம். சரிங்களா? இந்த வணக்கணத்தில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தோம்னாக்கா, இந்த வணக்க வச்சுருக்க மண்டல இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, தேவையான உப்பு போட்டுரும். சாரி, மறந்துட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். நேற்று போட்டு உப்பு அதிகமாக போச்சு. அதனால் தயிர் வச்சு சாப்பிட்டோம். எதுவுமே தொட்டுக்கிழமை வெறும் தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டோம். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாக போட்டோம். அரிசி, பாசி பயிறு ஊற வச்சு எடுத்து இதில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு ஒரு கிண்டிக்கிறோம். அப்படி சரியா? ஆமாம். கொட்டிட்டு ஒரு கிண்டிக்கிறோம். அப்படி நல்லா ஆமாம் கிண்டிட்டு ஒரு தேவையான தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம். காய்ச்சி இப்போ என்ன பண்ணுவேன், தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோம் போதும் அளவுக்கு. கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுறோம். சூடு பண்ணுறோம். சூடு பண்ணி விட்டு லேசாக வர விட்டு சூடு வர விட்டு விசில் போட்டு மூடி விட்டுறோம். சரிங்களா? அங்கே வரும். ஆமாம், கொஞ்சம் நேரம் நல்லா சூடு வரட்டும். சரி, அடுத்தடுத்த எபிசோடு நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி பாசி பயிறு சோறு. நேற்று வரலையில் இன்றைக்கி வருவார். அதனால் எப்படி விளைவுபடுத்து பாட்டு கிட்டதோட வைக்கிறது இல்லை, மொத்தமே இல்லை. இப்போ தூக்கம் தெரியுதா? 5 பேர். அப்போ அங்கே போய் என்ன பண்ணுவார்? அங்கே போய் என்ன பண்ணுவார் யாரு தெரியும்? நல்லா இருக்குமா? நல்லா கதை நினச்சிதான். பாசி பயிறு சோறு நல்லா இருக்கு. என்ன பண்ணுறது செஞ்சு அப்படின்ட்டு பார்த்தேன். நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆமாம், இப்போ 2ஆம் குழம்பு வைக்கிறதா அதுக்கு 50 ரூபா செலவாகுது. கத்திரிக்காய் உள்ள வந்து மிளகா பிடிக்கிறோம். இதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சா வேலை முடிஞ்சது. அதுக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாகப்படும். என்ன பண்ணுறது, இதை கடைக்கி விட்டு சாப்பிட்டு வேண்டியதான்.